உயர்ந்த தானம் அன்னதானம் தான் என்றா. கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லைன்னு கர்ணன் விண்ணுலகத்தில் பசி பசின்னா எல்லாரும் வியந்தாங்க. அப்போ கர்ணனே கேட்டான், பொன்னையும் பொருளையும் மண்ணையும் வாரி வழங்கி எனக்கு ஏன் பசின்னா. அப்போ ஒரு முனிவர் சொன்னார், நீ அன்னதானம் செய்ய மறந்துட்ட. மறக்காமல் மனிதர் வாழ்க்கையில் இந்த பூமி உலகில் நாம் செய்ய வேண்டியது அன்னதானம். அடுத்து திருக்கோயிலில் ஏன் அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு வாரியார் சுவாமி கோயில் ஏன்கிற ஒரு புத்தகத்தில் சொல்கிறார். பொதுவாக நம்முடைய மனம் இருக்குது பாருங்கள், அது அடங்கவே அடங்காது. அலை அடங்கினால் கடல் தெரியும், மனம் அடங்கினால் கடவுள் தெரிவான். ஆண்டவனை அடைவதற்கு ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மடங்களையும் நீக்கி கற்பூரம் போல இதயம் கரைய வேண்டும் என்று ஒரு பொருளை உட்படுத்தி சொல்வது தான் அர்ச்சனை. அதனால்தான் அர்ச்சனை சொல்லும்போது பேர் குலம் கோத்திரம் ஆண்டவனுக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம பேர் இதை சொல்லி ஆண்டவன்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வரணும்.